ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரேடிங் சோதனைகள். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு குயிக்காக பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,039, கிட்டத்தட்ட 167 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனா. எல்லா செக்டாரும் இல்லை கேப் டவுன் தான். இருக்கிறதுலே கம்மியாக கேப் டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் ஐடியும் தான். மீதி எல்லாமே -0.5% மேலே தான் கேப் டவுன் ஆகியிருக்கானுங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி 24,000 ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பெருசாக டெஸ்ட் பண்ணல. பொதுவாக மண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ரீனில் க்ளோஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே லோயரில் கட் பண்ணாததுனால 9:30 கேண்டில் லோவாக வச்சு 9:35 என்ட்ரி ஆயிருந்தா கூட மார்க்கெட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐடி கூட நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தான். ஸோ வந்து மார்க்கெட்டிங் வந்து மேலே தான் போகுன்ற வியூவில் ஹோல்ட் பண்ணிக்கின்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆச்சு. திருப்பி இந்த ஐயை உடைக்கணும். நான் அந்த லோவில் வந்து ட்ரையல் பண்ணி வச்சுக்கினேன் ஸ்டாப் லாஸை. இப்போ வெயிட் பண்ணி பார்த்தா திருப்பியும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ இருக்குது பாருங்க, அதை போய் டெஸ்ட் பண்ணுவான். இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக மேலே போயிட்டான். லோவை டெஸ்ட் பண்ண உடனே ஏன்னா அதுக்கு மேற்பட்ட மொமெண்டம் இருக்குமான்னு எனக்கு தோணலை. அப்போ அந்த பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறி இருந்தது. 24,000 கால் பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இந்த மணியில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இப்போ 23,800 கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 100 பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் இந்த மணியில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் கேஷ் பண்ணியிருக்கலாம். அந்த மணியில் பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட்டு தான். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சிம்பிளாக பார்க்கணுன்னா 24,000 லோவில் வந்து மார்க்கெட் மேலே போனால் நேற்று கேண்டில் லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் அதுக்கு மேற்பட்டு கீழே வரலை, மேலேயே சஸ்டெயின் ஆனால் அப்புறம் நேற்று கேண்டிலோட ஐஏ டெஸ்ட் பண்ணால் அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கினா திருப்பியும் போய் ஐஏ டெஸ்ட் பண்ணால் திருப்பியும் எஸ்டர்டே கேண்டில் ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,211, எஸ்டர்டே விட 4 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு மெயின் நல்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் 1000 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கான். அது கூட ஆட்டோ செக்டாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுங்க. மீதி எல்லாமே எஸ்டர்டே க்ளோசிங்கை விட 5 to 9, 30, 17 இப்படி தாங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டாப் கெய்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிசிஎஸ், HCL டெக்னாலஜி, இன்ஃபி, கிட்டத்தட்ட ஐடியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லைட்டாக ஒரு பாட்டம்லேருந்து கொஞ்சம் திரும்பி இருக்குது. ஆனால் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ட் கவரிங்கன்ற மாதிரி சொல்லலாம். வாங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அகைன் 24,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குங்க. அதை தாண்டி கீழே வந்தால் 23,805 இது ரெண்டும் சப்போர்ட்டாக இருக்குங்க. 24,259 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டிட்டானா ஜூலை 7 to 8 ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டானா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி 24,349 மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சு சஸ்டைன் ஆனானா 24,530 நெக்ஸ்ட் போவாங்க. கல்யாண் ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 டேஸாக நல்ல ஏற்றுறாங்க. நீங்களாம் வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, டுடே எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா டிஐஐ பார்த்தீங்கன்னா 2,171 கோடி பை சைடு இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 3,062 கோடி செல் சைடு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே போல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. மிக்க நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.